வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸோட கவுன்சிலிங், பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ 13ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 7.5 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ அதில் இந்த 7.5 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த டைமில் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது, எந்த டேட்டில் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கவுன்சிலிங்க்கு வரும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டுட்டு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஷெட்யூல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு வெப்சைட், அந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். 7.5 ரெசர்வேஷனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? டென்டேட்டிவ் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்திருக்கும். இதில் 7.5 சீட் ரெசர்வேஷன் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே, அவங்களுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ 13/8/2026 வியாழக்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிக்குது. சரிங்களா? 10 AM ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12:01 PM. சரிங்களா? 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அதில் எல்லா கம்யூனிட்டிக்கும், சரிங்களா, 12 மணி நேரம் எல்லா கம்யூனிட்டிக்கும், ஆல் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் 7.5 மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருப்பாங்க. அதில் ஃப்ரம் டூ, அதில் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 001லேருந்து ஜென்ரல் ரேங்க் 448 வரைக்கும். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நீட் மார்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ, நீட் மார்க் 599லேருந்து 469 வரைக்கும். சரிங்களா? 10 மணிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 449லேருந்து ஜென்ரல் ரேங்க் 912 வரைக்கும். மார்க் பார்த்தீங்கன்னா 468லேருந்து 433 வரைக்கும். சரிங்களா? இது எல்லாமே எல்லா கம்யூனிட்டிஸுமே அதில் வந்து வந்துடுறாங்க. ஆல் கம்யூனிட்டிஸ், இதில் வரக்கூடிய ஆல் கம்யூனிட்டிஸ். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன், கம்யூனிட்டி ரேங்க் சொல்றாங்க. கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 129 சிஆர் 129, நீட் மார்க் பார்த்தீங்கன்னா சிஆர் 156. சரிங்களா? கம்யூனிட்டி ரேங்க்ல 156, இது கம்யூனிட்டி ரேங்க்ல வந்து 129. அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா சிஆர் 21, அதே மாதிரி எஸ்டி பார்த்தீங்கன்னா சிஆர் 7, சரிங்களா, சிஆர் 12. 129லேருந்து 156 வரைக்கும், 21லேருந்து 32 வரைக்கும், 7லேருந்து 12. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு 13ஆம் தேதி 10 மணிலேருந்து நீங்க இருக்கணும். எங்கன்னா லெக்சர் ஹால் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கால் லெட்டர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் who are participating in the counseling MBBS BDS course need not pay processing fees and tuition fees. இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் கலந்துக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸும் கட்ட தேவையில்லை, டியூஷன் ஃபீஸும் கட்ட தேவையில்லை. கேண்டிடேட் should be permit 1 hour prior to commencement of counseling. ஒரு 1 நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிருங்க. கேண்டிடேட் should produce the following original certificates டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். என்னது? நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்டடிங் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் அப்டேட் ஃப்ரம் த கன்சர்ன் சிஇஓ ஃபார் கேண்டிடேட் கம்ப்ளீட்டட் த ஹெச்எஸ்சி பிஃபோர் 2022 and those whose எமிஸ் நம்பர் could not be matched and were mentioned in the இன்எலிஜிபிள் லிஸ்ட் பப்ளிஷ் இந்த அஃபிஷியல் வெப்சைட். இன்எலிஜிபிள் லிஸ்ட்லக்கான உங்க பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அதுல இருந்தா போக முடியாது. சரிங்க? அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸ் நிறைய பேர்த்த வந்து கூப்பிட்டுருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்கிறதையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க.
கேண்டிடேட் கேன் அட்டன் த கவுன்சிலிங் ஆஸ் பர் த டேட் டைம் ரேங்க் பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆட் ஃபார் வேகன்சிஸ் அவைலபிள் அட் த டர்ன். உங்கள் டர்ன் வரும்போது என்ன வேகன்சி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 13ஆம் தேதி 10 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சீட் ரிசர்வேஷன் போட்டால் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது எஸ்கே தகவல் சுந்தரமூர்த்தி.